ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அரவிந்த் கௌரி. ஐயப்ப பக்தர்களே, சாமி சரணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ வீடியோ போட்டு ஒரு வாரம் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு, அதனால் இதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதான் சரி இன்றைக்கி ஒரு அப்டேட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலை பெரிய பாதையில் உள்ள நேர கட்டுப்பாடுகள், என்னென்ன டைமிங்ஸில் என்னென்ன இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, எந்த இடத்துல போலீஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க, எந்த இடத்துல அலோவ் பண்ணுறாங்க, மார்னிங் எத்தனை மணி, ஈவினிங் எத்தனை மணிக்கு அடைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்ப்போம். நம்ம சேனலில் இதே மாதிரி தொடர்ந்து டிவோஷனல் கண்டென்ட்டு, சாமி வைபவங்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு ஒரு ஆர்வத்தை தரும், ஒரு ஊக்குவித்தை தரும். தொடர்ந்து வீடியோஸ் போடுறதுக்கு அதுக்கு எனக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும். நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் பெரிய பாதை நம்ம எரிமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எரிமலை தான் நம்ம பெரிய பாதை பேட்டை சொல்லிட்டு எரிமலையிலேருந்து நடக்க ஆரம்பிப்பாங்க. எரிமலையிலேருந்து நம்ம போகிற வரைக்கும், பம்பா போகிற வரைக்கும் அதிகமாக செக்கிங் இருக்காது. இருந்தாலும் சில நேர கட்டுப்பாடுகள் இருக்குது. எந்தெந்த இடத்துல என்னென்ன அலோவ் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு சோலார் ஃபென்ஸு அடைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம பெரிய பாதையிலேருந்து நடந்து டைரெக்டாக போயிட்டுருக்கோம். அந்த முதல்ல வர்றது கோழிக்கை காவு செக் போஸ்ட்டு. அந்த கோழிக்கை காவு செக் போஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அது மார்னிங் 6 AM ஓப்பன் பண்ணி 5 மணிக்கெலாம் அடைச்சிருவாங்க. அங்கே வெறி, டாய்லெட்டு, அன்னதானம்லாம் போடுறாங்க. அன்னதானம் நம்ம கஞ்சியும் ஊறுகாயும் தருவாங்க. அந்த இடத்துல சப்போஸ் அன்னதானம் தொடர்ந்து போடும்போது தீந்துருச்சுன்னா அவங்க மறுபடியும் ரெடி பண்ணி தருவாங்க. அன்னதானம் சாப்பிட விரும்பும் பக்தர்கள் வெயிட் பண்ணி சாப்பிட்டு போகலாம். அப்படியே நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா காளைக்கட்டியில் கொஞ்சம் நல்ல ஹோட்டல், டாய்லெட்டு, விரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. காளைக்கட்டியில் மார்னிங் 6 AM, ஈவினிங் 5 மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. சோலார் ஃபென்ஸ் போட்டுருவாங்க. இந்த வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமாக இருக்கனால சோலார் ஃபென்ஸ் போட்டுருவாங்க. அந்த டைமிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதை தாண்டி போனீங்கன்னா அழுது நதி நீங்கள் என்ட்ரி பண்ணுறது 7 மணி. 2 மணிக்கெலாம் போலீஸ் அடைச்சிருவாங்க. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம கேரளா வனத்துறையினர் பாராட்டி ஆகணும். இப்போது 1:30 மணி 1:50க்குலாம் சாமிகள் அழுது நதியில் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விசில் அடித்து, சாமி கிளம்புங்க சீக்கிரம், கதவை அடைச்சிருவாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அறிவுறுத்துகிறாங்க, சிக்னல் கொடுக்குறாங்க, எச்சரிக்கை பண்ணுறாங்க. ஓகேவா? அதை நீங்கள் பார்த்துக்குங்க. 2 மணிக்குள்ளே நீங்கள் அழுது நதியை கிராஸ் பண்ணிடணும். 2 மணிக்கு மேலே நீங்கள் அழுது நதிக்கு போனீங்கன்னா விட மாட்டாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே ஏறிட்டு நீங்கள் போனீங்கன்னா கல்லிடுங்குன்றுலேயும் உங்களுக்கு டைமிங் இருக்குது. 7 மணி டு சாயங்காலம் 4:30 மணிக்கு முன்னாடி நீங்கள் கல்லிடுங்குன்றை தாண்டிட்டிங்கன்னா அலோவ் பண்ணிடுவாங்க. 4:30 மணிக்கு கீழே போனீங்கன்னா விட மாட்டாங்க. 4:35, 4:45 போனால் கூட விட மாட்டாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உடும்பாறை கோட்டையில் ஸ்டே பண்ண முடியாது. பட் நீங்கள் அந்த டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டாக வச்சுருக்காங்க, அந்த டாய்லெட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் போகிறது முக்குழிலையும் நேர கட்டுப்பாடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். 7 மணி காலையில் 7 மணியில் ஓப்பன் பண்ணி 3 மணிக்கு விட்டுருவாங்க. அந்த பகவதி அம்மனுக்கு ரைட் சைடு போகணும். அதுதான் ஸ்பெஷல் பாஸ் தர்ற இடம். பகவதி அம்மன் கோயில், அந்த முக்குழிலேருந்து பகவதி அம்மன் கோயில் ரைட் சைடில் போனீங்கன்னா அந்த பாஸ் கொடுப்பாங்க. அது ஃபஸ்ட்டு சீல் வாங்குகிற இடம். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பாஸ் ஸ்பெஷல் என்ட்ரி பாஸை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணுறக்கூடிய இடம் தான் அந்த பகவதி அம்மன் கோயில் ரைட் சைடில் போகிறது. முக்குழிலேருந்து லெஃப்ட் சைடில் போனீங்கன்னா அரியக்குடி அந்த ஊர் வரும். அதுக்குள்ளே போயிடாதீங்க. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பகவதி அம்மன் கோயிலேருந்து ரைட் சைடில் தான் போனால் தான் அதுதான் பெரிய பாதையோட ப்ராப்பரான பாதை. முக்குழியை தாண்டி நீங்கள் அடுத்து போகிறது புதுச்சேரி தவளம். அங்கே என்ட்ரி பாஸ் நீங்கள் சீல் போடணும். ஏற்கனவே முக்குழியில் போட்டிங்க, இப்போ புதுச்சேரி தவளத்தில் ஒரு என்ட்ரி பாஸ் போடுறீங்க. அந்த 2வது சீல். அதுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்குது. காலைல 7 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். 3 மணி வரைக்கும் நீங்கள் புதுச்சேரி தவளத்தை தாண்டி அலோவ் பண்ணுவாங்க. 3 மணிக்கு மேலே சோலார் ஃபென்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாண்ட முடியாது, போக முடியாது, தொடர்ந்து நடக்க முடியாது. ஏன்னா முன்ன காலத்துலலாம் எங்கள் தாத்தா போகிற டயத்தில் விடிய ஏறுவாங்க. இப்போ வனவிலங்குகள் அதிகமானனாலையும் மக்களோட பாதுகாப்பு கருதியும் இந்த கேரளா போலீஸ் இந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷனை வச்சுருக்காங்க. அதுவும் கொஞ்சம் நல்லதாக, நமக்கு சேஃப்டி தான். அடுத்து தொடர்ந்து நடைப்பயணம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வர்றது கரிமலை ஏற்றம். இங்கேயும் டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. காலைல 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி மத்தியானம் 3 மணிக்கெலாம் அடைச்சிட்றாங்க. 3 மணிக்குள்ளே எல்லோரும் கரிமலை ஏற்றத்தை ஏறி முடிச்சிட்டிங்கன்னா
பிரச்சனை இல்லை. இல்லாட்டி வந்து அந்த சோலார் ஃபென்ஸில் நைட்டு இந்த விரி அதில் தங்கிட்டு நீங்கள் காலைல திரும்ப 7 மணிக்கு தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து நீங்கள் தொடர்ந்து போனீங்கன்னா சிறியானை வட்டம், வலியானை வட்டம். அங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி அந்த பாஸ் வைக்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க. அதையும் நீங்கள் மறக்காமல் அந்த சீல் வாங்கிக்கோங்க. நீங்கள் பாஸ் வாங்கிட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து தாமி தரிசனம் பண்ணிடணும் கண்டிப்பாக. அதுதான் அந்த 3 இடத்துல வாங்குறது. புதுச்சேரி தவளத்தில் முதல்ல முக்குளியில் கொடுக்குறது ஒரு என்ட்ரி, புதுச்சேரி தவளத்தில் 2வது என்ட்ரி, 3வது வந்து வலியான வட்டத்தில் நம்ம வந்து ஒரு என்ட்ரி போகிறோம். அதான் ஃபைனல் என்ட்ரி. அதுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக வலியான வட்டத்தை தாண்டிட்டோம்னா போகக்கூடியது வந்து பம்பா. அந்த சிறியானை வட்டத்துலையுமே நேர கட்டுப்பாடுகள் இருக்குது. காலைல 7 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான். 7 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே. 5 மணிக்கு நீங்கள் தாண்டி 5 மணிக்கு மேலே போனீங்கன்னா விட மாட்டாங்க, அங்கே சோலார் ஃபென்ஸ் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பம்பாவில் போயிட்டு நீங்கள் வந்து சப்போஸ் ஸ்பாட் புக்கிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஸ்பாட் புக்கிங் பண்ணி பம்பாவில் புக்கிங் பண்ணிட்டு சின்ன பாதையில் போகலாம். இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் பாஸ், நம்ம பெரிய பாதைக்கு ஸ்பெஷல் பாஸ் கொடுக்குறதுனால நம்ம என்ன செய்யலாம்னா மரக்கூட்டம் தான் சின்ன பாதை ஸ்டார்ட் ஆகிற இடம். அந்த மரக்கூட்டம் வந்து லெஃப்ட் விடுறாங்க. அந்த ஸ்பெஷல் கியூ அங்கே ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அங்கே நீங்கள் வந்து அந்த 3 இடத்துல வாங்கின சீலை காமிச்சிங்க டேரெக்டாக நீங்கள் வந்து சன்னிதானத்துக்கு போயிடலாம். அது ஸ்பெஷல் பாஸ் வந்து ஸ்பெஷல் கியூ, அதுக்கு வந்து ஸ்பெஷல், இது பெரிய பாதைக்கு வந்து ஸ்பெஷல் கியூ. நீங்கள் அந்த என்ட்ரியை காமிச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் சன்னிதானத்துக்கு போய் பார்த்துக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய என்னதுன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தான். இப்போ நீங்கள் 10 பேர் போகிறீங்க, 10 பேர் சேர்ந்து ஒரே பாஸ் வாங்கிக்கலாம்னா கிடையாது. ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தான். அது வந்து கேரளா போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதை மட்டும் தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆளுக்கு ஒரு பாஸ் தான். எல்லா 10 பேர் போனால் 10 பேருக்கு 10 பாஸ் நீங்கள் மறக்காமல் வாங்கி அந்த நான் சொன்ன 3 இடத்துல வந்து நீங்கள் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் வந்து தனி க்யூவில் மரக்கூட்டத்தில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து தனி க்யூவில் போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக சன்னிதானத்தை பார்க்கலாம், ஐயனை தரிசிக்க செல்லலாம். இதை நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டியது மக்களே. நான் திரும்பவும் சொல்கிறேன், நேர கட்டுப்பாடுகள் 10. நீங்கள் வந்து பெரிய பாதையில் எரிமலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து கோழிக்கை காவு. அங்கே செக் போஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து நீங்கள் 6 to 5 மணிக்கு லாக் பண்ணிடுவாங்க. 6 மணிக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து காலைக்கட்டில் 7 மணி to 2 மணி. அழுத கடவும் 7 to 2. அடுத்து வந்து கல்லிடுங்குன்று 7 to 4:30 மணிக்கு மேலே போனால் கல்லிடுங்குன்றில் விட மாட்டாங்க. அடுத்து உடும்பாறை கோட்டையில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் முக்குளியில் நீங்கள் 3 மணியை தாண்டிடணும். 3 மணிக்கு மேலே போனீங்கன்னா முக்குளியில் உங்களுக்கு நேர கட்டுப்பாடு இருக்குது. ஓகேவா? நீங்கள் சோலார் ஃபென்ஸில் தங்கி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நைட்டு ஃபுல்லாக. திரும்ப காலைல தான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். புதுச்சேரி தவளத்தில் அதே தான், 7 to 3 மணிக்கு உள்ளே போயிருங்க. இல்லாட்டி நீங்கள் நைட்டு தங்குற மாதிரி வரும். அடுத்து கரிமலை ஏற்றம்லையும் 7 to 3, சிறியானை வட்டம் பெரியானை வட்டம் வந்து 7 to 5. அது மட்டும் 7 to 5 அளவு பண்ணுறாங்க. அங்கே வந்து நீங்கள் ஃபைனல் ஸ்பெஷல் பாஸ் என்ட்ரி போட்டுட்டு நீங்கள் வந்து பம்பையில் போய் நீராடிட்டு குளிச்சுட்டு மரக்கூட்டம் லெஃப்ட் வழியாக நீங்கள் ஸ்பெஷல் க்யூவில் போய் ஐயனை தரிசனம் பண்ணலாம். இது தாங்க இப்போதைக்கு இருக்க நேர கட்டுப்பாடு. இது வந்து மகரஜோதிக்கு மாறலாம். மகரஜோதி டைமிங்கில் மாறலாம். ஏன்னா மகரஜோதி டயத்தில் வந்து கூட்டம் அதிகமாகறனால சமாளிக்கிறதுக்காண்டி கேரளா தேவஸ்வம் போர்டு இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேர கட்டுப்பாடுகள் வந்து அந்த நேர கட்டுப்பாடுகள் வந்து தரலாம். இன்னும் கொஞ்சம் வந்து அந்த 3 மணி 2 மணி இருக்கிறதுல வந்து ஒரு 5 மணி 6 மணி கூட விடலாம், வாய்ப்பு இருக்குது. அது வந்து அப்போதைக்கு தான் அவங்க சொல்லுவாங்க, இப்போதைக்கு கிடையாது. இது வந்து இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட டைமிங்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக இருக்குது. மெயினாக நோட் பண்ண வேண்டியது, அழுதா நதியை வந்து 2 மணிக்கு மேலே தாண்டிடுங்க. அதே மாதிரி முக்குளியை சாயங்காலம் 3 மணிக்கு மேலே தாண்டிடுங்க. 3 மணிக்குள்ளே தாண்டிடுங்க. இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து பம்பையில் போயிடலாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பெரிய பாதையில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 மணிக்கு மேலே 2 மணிக்கு முன்னாடியே அழுதுகடவை தாண்டி போய் முக்குளியை தாண்டி புதுச்சேரி தவளத்தில் தான் போய் 6 மணிக்கு ரீச் பண்ணுறாங்க. அங்கே தங்கிடுறாங்க. திரும்ப காலைல 7 மணிக்கு கரிமலை ஏற்றம் இறக்கத்தை முடிச்சுட்டு நீட்டாக 12:30 மணிக்கெலாம் நீங்கள் பம்பா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 5 மணி நேரத்தில் நீங்கள் தரிசனம் பார்த்துடலாம் சாமிகளே. நீங்கள் பம்பாவில் வந்து நீங்கள் வந்து 2 மணிக்கு மேலே போனீங்கன்னா போலீஸ் அடைக்கிறாங்க. நீங்கள் பம்பாவில் வந்து நீங்கள் அதிகபட்சம் 12:30 மணி 1 மணிக்கு டைம் வச்சுக்கோங்க. பம்பாவில் டக்குன்னு குளிச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா சீக்கிரம் பார்த்தோன்னா சாமி தரிசனம் சீக்கிரம் பண்ணிடலாம். ஐயப்பா பக்கத்தில் இந்த டைமிங்ஸை தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. யாரும் வந்து டைமிங்ஸ் தெரியாமல் போய் வந்து சோலார் ஃபென்ஸில் எதுவும் மாட்டிக்காதீங்க. இல்லாட்டினா நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக தங்கி அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு தான் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நிலைமை வரும். இதனால் வந்து உங்களோட தரிசன தேதியோ இல்லை மாறி போக வாய்ப்பு உண்டு. ஸ்பாட் புக்கிங் பண்ண போகிறவங்க டேரெக்டாக வந்து சின்ன பாதையில் போகிறவங்க, ஸ்பாட் புக்கிங் பண்ண போகிறவங்க டேரெக்டாக வந்து பம்பையில் போய்ட்டு பம்பையில் நீராட்டி பம்பைக்கு எய்த்தாப்பில் இருக்க பில்டிங்கில் ஸ்பாட் புக்கிங்
பயணத்தை தொடங்குங்க. நேர கட்டுப்பாடுகளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேர கட்டுப்பாடுகள் ஃபாலோ பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ஐயனை வந்து சீக்கிரம் தரிசனம் பண்ணிட்டு அடுத்து உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கூட வர ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த விஷயத்தை பகிர்ந்துக்குங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சாமி சரணம் ஐயப்பா. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again.